இருக்கிறவங்க தேவையில்லாத குழப்பத்தை விளைவிக்கிறாங்க. ஆனால் எங்களுடைய தலைவர்கள் இருக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனை ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்காங்கன்னா, நான் இன்று ஒரு தொண்டராக பணி செய்து கொண்டிருக்கின்றேன். சுப்ரீம் கோர்ட் பிரச்சனை கேளுங்க, பதில் சொல்றேன். பிரசிடென்ட் பவர்ஸ் கேளுங்க, சொல்றேன். எல்லா அரசியலும் கேளுங்க. நான் ஒரு தொண்டராக என்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்றேன். அது கூட்டணி அதெல்லாம் என்ன இருக்கோ நான் ஒதுங்கி இருக்கின்றேன். தொண்டராக நடப்பதை பார்த்து கொண்டு என்னுடைய பணியை மட்டும் மோடி ஐயாவுக்காக செய்யறேன். வருகின்ற காலத்துல எங்களுடைய தலைவர்கள் அதை பத்தி பேசுவாங்க. தமிழ்நாடு முதல்வருடைய கேள்விகளுக்கு எல்லாம் நீங்க தொண்டனா இருந்து செய்தி தகவல் சொல்றீங்க. உங்களுடைய தரப்பு செய்திகளை கேட்கும் பொழுது மட்டும் நான் தொண்டனா இருந்து செய்யறேன்னு சொல்றேன். இது எப்படி சார் பாருங்க? இது ரொம்ப சிறப்பா தாங்க நீங்க பாக்கணும். காரணம், தமிழ்நாடு முதலமைச்சரை ஒரு சாமானியனாக இருந்து நான் கிரிட்டிசைஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ணாமலை என்கின்ற தனி மனிதன், ஒரு விவசாயி, தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய எந்த விஷயத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எனக்கு கருத்துரிமை இருக்கு. அதே நேரத்துல கட்சி யாருகிட்ட சேரணும் யாருகிட்ட சேரக்கூடாது எனக்கு தனிப்பட்ட கருத்து இருந்தாலும் கட்சி ஒரு முடிவெடுக்கும் பொழுது கட்டுப்பட்டுள்ளவனாக நான்